விசாரிக்கிறவராயிருக்கிறேன். சகோதரா, நீ பாவம் செஞ்சு மரிச்சா, சகோதரி நீ பாவம் செஞ்சு மரிச்சா தப்பிடலான்னு நினைக்கிறியா? நீ செத்த பிறகு பெரிய ஒரு சோதனை இருக்கு. என்ன தெரியுமா? உன் தலைமுறைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். சிலர் வந்து கேட்பாங்க, ஐயா நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நான் ஏன் இப்படி அனுபவிக்கிறேன்? நான் ஒரு தீமையும் செய்யவில்லை, பின்ன ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகள்? நான் என் மனசறிந்து நான் யாருக்கும் எந்த பொல்லாப்பையும் செய்யவில்லை, பின்ன ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு வியாதி? ஏன் என் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை? ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன? ஏன் என் பரம்பரைகளில் திடீர் திடீர் மரணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன? புரிந்துகொள், நீ அக்கிரமம் செய்து மரித்து விட்டால் பாதிப்பு யாருக்கென்றால் உனக்கு பின்னாலே வருகிற உன்னுடைய சந்ததிகள். நீ பாவம் செய்யவில்லை, சரிதான். தெய்வத்தினுடைய சுபாவம் என்ன? அக்கிரமம் செய்தவனை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நிறுத்தி வைத்து விசாரிக்கிறதான தேவன். பாவம் செய்து தப்பிவிடலாம் நினைக்கிறியா? அநியாயம் செய்து தப்பிவிடலாம் நினைக்கிறியா? அடுத்த குடும்பத்தை கெடுத்து தப்பிடலாம் நினைக்கிறியா? இல்லை, உன்னுடைய அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர்.